ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சண்டே ஸ்பெஷல் vlogன்னு சொல்லலாம். ஸோ வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே என்னென்ன பண்ணுறோங்கிறத அப்படியே காட்டுறேன். ஸோ நான் பெங்களூரில் இருக்கேன் இல்லையா, இங்கே வந்து எங்களோட நெய்பர் கேட் ஆல்ரெடி நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் vlogs எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா மின்னுவை பார்த்துருப்பீங்க. ஸோ மின்னு என் கூடயே தான் இருக்கான். ஸோ இவன் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். காலையில் வந்து நான் மில்க்கும் டேட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் மார்னிங் ரொட்டீனில் என்னென்ன சாப்பிடுவீங்க அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி டேட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து உங்களால் டெய்லி எடுக்க முடியலன்னா கூட வாரத்தில் 2 டைம் எடுத்திங்கன்னா ரொம்பவே நியூட்ரிஷியஸான ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம். ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மில்க் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சு மில்க் எடுத்துக்கோங்க. அது சுகர் இல்லாமல் இருந்தால் ரொம்பவே நல்லது. ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு ஜாவத் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா அதை வாஷ் பண்ணிடலாம். நார்மல் வாஷ் பண்ணுறத விட உப்பும் மஞ்சளும் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் அதில் இருக்கிற ஏதாவது உங்களுக்கு ஃபீல் ஆகும், இல்லை ஏதாவது டர்ட் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை நல்லாவே சுத்தம் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்படியே சைட் பை சைட் நான் வந்து இங்கே கொத்தமல்லி அண்ட் ஆல்சோ புதினா வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் அதெல்லாம் அரிஞ்சு வைக்கிற மாதிரி பண்ணியாச்சு. பிகாஸ் அது நம்ம எல்லாமே முன்னாடியே செட் பண்ணி வச்சிட்டோன்னா பிரியாணி சீக்கிரம் நடந்துடும். ஸோ வெஜ் கூட கொஞ்சம் நிறையா சமைக்கிற மாதிரி இருக்கும். நான்வெஜ்ஜில் பிரியாணினா செம்ம ஈஸியாக 1 pot ரெசிபி மாதிரி சீக்கிரமாக பண்ணிடலாம். நானும் இனிஷியலாக ட்ரை பண்ணும்போது ரொம்ப கஷ்டம், பிரியாணிலாம் எப்படிடா செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் டு மேக் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. எனக்கு வெஜ் விட நான்வெஜ் வந்து ரொம்ப ஈஸியாக சமைச்சு முடிச்சிடலாமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஸோ அதனால் முன்னாடியே நீங்கள் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிரியாணி டக்குன்னு ரெடி ஆகிடும். அதில் யூஸ்வலாக நம்ம வீடியோஸ் பார்க்கறதுல சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணோன்னா பிரியாணி இன்னுமே டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ லைக் இதில் வந்து நான் நார்மலாக சொல்கிறேன், இந்த மாதிரி க்ரீன் சில்லி வந்து இப்படி ஒன் சைடாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ வெங்காயமும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணாலும் அதே மாதிரி நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நானும் ஃபாலோ பண்ணியிருந்தேன். லைக் நார்மலாக தான் யூடியூபர்ஸ் எல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு. ஸோ நம்ம இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் ஆயில் போட்டுடலாம். கூடவே வந்து கீ இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் என்னென்ன பிரியாணிக்கு ஆட் பண்ணுவோமோ அதெல்லாமே போட்டுட்டு வெங்காயம் அண்ட் ஆல்சோ க்ரீன் சில்லி இதெல்லாம் நல்லா வதக்க விட்டுருங்க. அதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் சால்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் சீக்கிரமாக அது சாட்டே ஆகும். ஸோ நல்லா சாட்டே பண்ண வச்சுருங்க. நல்லா எப்படி சொல்கிறது, அது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும் அந்த வெங்காயம். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் சாட்டே பண்ணி எடுத்தால் தான் பிரியாணியோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்க விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம கொத்தமல்லி அண்ட் புதினா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும் நம்ம பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போ போல் டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு தேவையோ, ரொம்ப டொமேட்டோ ஆட் பண்ணிங்கன்னா புளிப்பு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து மஞ்சள், அப்புறம் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் ரெட் சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். இதில் பிரியாணி மசாலா மட்டுமே இருந்தால் கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பட் நான் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாமே ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க மெயினாக. ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லாவே கலக்கி விட்டுட்டு தயிர் எந்த அளவுக்கு வேணுமோ அதுவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தட் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் அந்த மசாலாஸ் எல்லாம். ஸோ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிக்கனை எடுத்துருப்பீங்க இல்லையா, அதை வந்து உள்ளே போட்டுட்டு அதையும் நல்லா மசாலா கூட கலக்கி விட்டுருங்க. ஸோ இப்போவே நல்ல ஒரு அரோமேட்டிக்கான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹஸ்பண்டும் பசி தாங்க முடியாமல் அவரும் வந்து இதை ஏதாவது பண்ண முடியுமா, சீக்கிரமாக பண்ணி முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். நான் மேக்ஸிமம் 1 ஹவர்க்குள்ளேயே தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா சிக்கனும் கொஞ்சம் குக் ஆகிற அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம். கொதிக்கிற வாட்டரும் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நார்மல் வாட்டர் வச்சாலுமே பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக ஆகிடும். ஸோ இந்த 2 மெத்தடும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வந்து இங்கே நார்மலாகவே வாட்டர் எடுத்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி ரைஸை வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க இந்த மசாலா கூட. அப்போது நல்லாவே அது ஸ்டிக்காக இருக்கும் ஒரு ரைஸ் கூடயும். ஸோ இன்னும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி வாட்டர் ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் நம்ம என்னென்ன மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் சால்ட், இல்லைனா பிரியாணி மசாலா, இல்லைனா எதுனாலும் ஓகே, அது உங்களுக்கு அப்போ தெரிஞ்சிடும். ஸோ அந்த டைம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட்டுட்டு அப்புறம் தம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொதிக்கும் போது நீங்கள் உள்ளே வந்து செக் பண்ணி பாருங்கள் அடி பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருப்போம். ஸோ அப்பப்போ வந்து கிளறி விட்டுடுங்க. ஸோ தட் அது கீழே அடி பிடிக்காமல் இருக்கும், ரைஸும் வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கொத்தமல்லி இருந்துச்சுன்னா இதையும் ஆட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் கீ வேணும்னா அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த டைமில் வந்து தண்ணியெல்லாம் வற்ற ஆரம்பிச்சிருச்சு, நம்ம தம் வச்சுருவோம். பிகாஸ் 80% தான் நம்ம தம் வைக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அந்த ஸ்டேஜில் ஏதாவது ஆட் இருந்ததுன்னா, லைக் இதெல்லாம் ஆட் இருந்ததுன்னா ஆட் பண்ணிவிட்டு தம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம், பிகாஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருப்போம். அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் ஆச்சு நம்ம தம் வைப்போம் இல்லையா. ஸோ அதை தான் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ரைஸ் எல்லாம் நல்லா ஒரு அளவுக்கு தட்டி விட்டுட்டு தம் வச்சிட்டோன்னா சீக்கிரமாக பிரியாணி ரெடி. பிரியாணி ரெடி. ஸோ இப்போ நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிற டைமில் வந்து சைடில் வந்து நான் இதுவும் செஞ்சு வச்சுருந்தேன், லைக் சிக்கன் கிரேவி மாதிரி, கொஞ்சம் குழம்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் அதில் போட்டு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு. சைடில் வந்து 3 விசில் வச்சனால நல்லாவே குக் ஆகிருந்தது சிக்கன்லாம். ஸோ அதுவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஓப்பன் பண்ணால் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருந்தது. லைக் ஒட்டாமல் நீட்டாக வந்துருந்தது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், அப்போ இன்னும் உங்களுக்கு வியூ சூப்பராக தெரியும். ஸோ அந்தளவுக்கு டெம்ப்டிங்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. டேஸ்ட் கூட அதை ஜாவத் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்தளவுக்கு சூப்பராக வந்துச்சு. லைக் சால்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தது, ரொம்பவும் இல்லாமல் திகட்டாமல் நிறைய சாப்பிட்ற அளவுக்கு அந்தளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ இப்படி தான் இருக்குது நம்ம பிரியாணி. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் ஆல்மோஸ்ட் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ஜாப்க்கு கொண்டு போய் கொடுக்குறோம். ஸோ அவரோட ரியாக்ஷனும் பார்க்கலாம். அப்படியே ரொம்ப பசியில் இருந்தாங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு சாப்பாடு கிடச்சா போதும் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் காலையில் சாப்பிட்டதே லேட் ஆகிடுச்சு, அவர் சிக்கன் கொண்டு வந்தது லேட்டு தான். ஸோ அந்தளவுக்கு சீக்கிரமாக சமைச்சனால தான் அட்லீஸ்ட் 3 o'clock அந்த மாதிரி முடிக்க முடிஞ்சது. ஸோ இன்னும் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன், அதை தான் அவர் காமிச்சிட்டு இருந்தார். ஸோ அப்படியே நான் வந்து கிரேவியும் எடுத்துகிட்டு வந்து அவர் கையில் கொடுத்தாச்சு. ஸோ நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் ரெடி ஆகிட்டார் சாப்பிட. ஸோ டேஸ்ட் கேட்கும்போது சூப்பராக இருக்குதுன்னு சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் பின்னாடி இருந்துகிட்டு இருந்தான், என்ன பண்ணான்னு தெரியல, அது விளையாடிட்டு இருந்தான். ஸோ அதையும் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வச்ச ஃபஸ்ட்டு வாயிலே என்னால் வந்து கண்ட்ரோல் போட முடியலைங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்தடுத்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வித்தவுட் எனி கண்ட்ரோல். ஸோ இன்னும் அதுக்கப்புறம் கூடயே தான் இருந்தேன். அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடி டைம் போனதே எங்களுக்கு தெரியல. ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தோம். பிகாஸ் ஈவினிங் வெளியே போகிற வேலை இருந்தது, சும்மா எங்கேயாவது அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட விலாக்ஸ் செகண்ட் பார்ட்டில் காட்டுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் என்னென்ன வீடியோ போடுறேங்கிறத உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ, பை.